டாக்டர், ஒரு பெண் தன்னிடம் மார்பக புற்றுநோய் இருப்பதை அறியும் முன் அது பரவ வாய்ப்பு உள்ளதா? ஆம், சில நேரங்களில் அது நடக்கலாம். அதனால்தான் விழிப்புணர்வும் பரிசோதனையும் மிகவும் முக்கியம். ஆரம்ப கட்டங்களில் பல பெண்களுக்கு வலி அல்லது தெளிவான அறிகுறிகள் தெரியாது. சிறிய ஒரு கட்டி கூட எளிதில் தெரியாமல் இருக்கலாம். இதனால்தான் சில சமயம் மார்பக புற்றுநோய் தாமதமாக கண்டறியப்படுகிறது. புற்றுநோய் செல்கள் நேரத்தில் சிகிச்சை பெறவில்லை என்றால் அவை உடலின் பிற பகுதிகளுக்கு செல்லலாம். அவை இரத்த ஓட்டம் அல்லது லிம்ப் முடுக்குகள் வழியாக பரவலாம். மேம்பட்ட மார்பக புற்றுநோய் பரவக்கூடிய சில உறுப்புகள் இவை. அது பரவினால் அதற்கு சிகிச்சை இல்லை என்றுதானா? சிகிச்சை இன்னும் செய்ய முடியும். ஆனால் புற்றுநோய் மற்ற உறுப்புகளுக்கு பரவினால் சிகிச்சை நீண்டதும் சிக்கலானதும் ஆகிறது. அதனால்தான் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மார்பக புற்றுநோய் சிறியதாகவும் பரவாமல் இருக்கும்போது கண்டுபிடிக்கப்படுமானால் சிகிச்சை சாதாரணமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் மார்புகளை முறையாக சோதிக்க வேண்டும். புதிய கட்டி, வீக்கம், அளவு அல்லது வடிவத்தில் மாற்றம், தோலில் துளைகள், நிப்பிலில் மாற்றங்கள், ஏதாவது விசித்திரமானதை கவனித்தால் அதை புறக்கணிக்க வேண்டாம். உடனே மருத்துவரை பார்க்கவும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மேமோகிராம் எடுக்க வேண்டும். அரசு சுகாதார மையங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் அடிக்கடி பரிசோதனை முகாம்களை நடத்துகின்றன. உங்கள் உள்ளூர் சமூக சுகாதார பணியாளர் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நினைவில் வையுங்கள், மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் உயிர்களை காப்பாற்றும். சிறிய அறிகுறிகளையும் புறக்கணிக்க கூடாது. மருத்துவர்களின் வழியாக பரிசோதனை செய்யலாம். மருத்துவர்களின் பரிசோதனைகள் அரசு சுகாதார மையங்கள் மற்றும் NGO-களின் முகாம்கள் மூலம் நடத்தப்படலாம்.